என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவப்பிரியம் சொன்னது போல 2024ஆம் ஆண்டிற்கான இது கடைசி கூட்டம். இந்த நேரத்திலே நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். 2024 ஆரம்பிக்கும் போது நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கும் போது ஆண்டவருக்கு நாம் ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக நன்றி பதில்களை ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பக்தன் ஒருவர் பாடுகின்றார், கடந்து வந்த பாதைகளை கண்ணீரோடு திரும்பி பார்க்கிறேன், கர்த்தாவே நன்றி சொல்கின்றேன். 3 விதமான பாதைகளை நாம் கடந்து வந்திருக்கோம். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலே அது உள்ளதுதான். ஒன்று பாத் ஆஃப் ஃபியர், பயம். நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்து இந்த காரியம் எப்படி நடக்கும், அந்த காரியம் எப்படி நடக்கும். இட் டாமினேட்ஸ். பயம் என்பது மிக அதிகமாக நம்மை சூழ்ந்து கொண்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து வந்தோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது கண்ணீரின் பாதை, பாத் ஆஃப் டியர்ஸ், கண்ணீரின் பள்ளத்தாக்கு. நிறைய வேளைகள்ல நம்ம சொந்த விஷயங்கள், நம்ம குடும்ப விஷயங்கள், நம்ம பணிபுரிகின்ற இடங்களிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பல காரியங்களுக்காக கண்ணீரின் பாதை, வேலி ஆஃப் பெக்கா என்று சங்கீதக்காரன் அதை கூறுகின்றார். அடுத்ததாக பாத் ஆஃப் டியர்ஸ், மகிழ்ச்சி நிறைந்த பாதை. இந்த 3 பாதைகளையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக வேளைகளே ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக நாம் இந்த ஆண்டை நிறைவு செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். முதல் சொன்னேன் பாத் ஆஃப் ஃபியர், பாத் ஆஃப் சியர், பாத் ஆஃப் சியர்ஸ். இந்த வருடத்தை நாம் முடிக்கும் போது சங்கீதக்காரன் 65:11 இவ்வாறு கூறுகிறார், வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டி உமது பாதைகள் இணையாய் பொழிகிறது. You crown the year with goodness, your paths drip with abundance. நிறைவுகளை கொடுத்த ஒரு ஆண்டாக தேவன் இந்த ஆண்டை நமக்கு கொடுத்தார். அதான் சொல்றாங்க, பாதையை நெய்யாய் பொழிய பண்ணினீர் என்று. உம்மை நம்புகிறவர்கள், சங்கீதம் 17:7-8 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்றும் உமது வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் கண்மணியை போல என்னை காத்தருளும் என சங்கீதக்காரன் கூறுகிறார். கண்ணின் மணி போல எல்லா விதமான சுற்றுப்புற சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், நஷ்டங்கள், தீங்குகள் எதுவாக இருந்தாலும் கண்ணை, அந்த கண்மணி எப்படி பாதுகாக்கிறதோ அதை போல தேவன் நம்மை பாதுகாக்கின்றார். எரேமியா 40:4 கூறியது போல, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். ஆண்டவர் இந்த 2024 நமக்கு இந்த நிமிடம் வரை சுகத்தோடும் பலத்தோடும், இடையில சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்திருக்கலாம், சில கண்ணீரின் பாதைகள் வந்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு கூட இந்த வேளையிலே நாம் இங்கே கூட அவர் நமக்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு புதிய ஆண்டை நமக்கு முன்பதாக வைத்திருக்கின்றார் ஆண்டவர். 24 முடித்து 2025க்குள்ளே நாம் சந்தோஷமாக நுழைய தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவார் என்ற நல்ல நம்பிக்கையோடு, தேவன் எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு உறுதியோடு கூட நாம் நுழைய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நான் இந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது பொதுவா எவ்வளவு நேரம் கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 45 minutes 1 hour அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே நான் நேற்று இந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் யூஸ்வலா ஒரு ரிவர்ஸ் பண்ணி பார்ப்பேன், எவ்வளவு டைம், ஹவு லாங் இட் கோஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஐ வாஸ் ஷாக்ட். 20 நிமிடத்துக்குள்ளாக முடியுது. ஐயோ ஆண்டவரே, 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சேன்னா அது பாஸ்டிங் ப்ரேயரா இருக்காது, சும்மா ஏதோ ஒரு ஜப கூட்டத்துல பேசுற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஏதாவது கூட்டலாமே என்று சில காரியங்களை கூட்டேன். ஆனா எனக்கு இன்னைக்கு உள்ள நுழைஞ்ச சந்தோஷம், நமக்கு இன்னைக்கு நேரம் குறைவுதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம்.
2 விஷயங்களை பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பொதுவான விஷயம். பொதுவான விஷயம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட பாதையில் செல்லுகின்றது. இன்னைக்கு புதுசா நான் ஒரு விஷயத்தை கூட கற்றுக்கொண்டேன். B4 என்று ஒன்றை பற்றி சொன்னார்கள். உலகம் முன்னேறி கொண்டிருக்கின்றதா அல்லது அழிவை நோக்கி செல்லிக் கொண்டிருக்கிறது? முன்னேற்றம் என்ற பெயரிலே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அழிவு என்பது நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுருக்க, நம்ம ஆத்தும ஆதாயம், ஆத்தும அழிவில் இருந்து நாம் தப்புகிறவர்களாக இருக்கின்றோமா? விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட A1 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆளே இல்லாம ஆள் இருக்கிற மாதிரி என்னென்னமோ செய்யறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யறாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக மோசமான வழிகளிலும் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிகமான வழிகளில் ஒருவேளை அறியாமையிலே மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். நல்லதா கெட்டதா தெரியல. ஒருவேளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை எடுக்கும் போது என்னுடைய வாழ்க்கை நல்ல முறையிலே ஆண்டவரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற திருப்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் தனி ஜெபம் பண்றேன், குழு ஜெபம் பண்றேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகின்றேன், காணிக்கையை கொடுத்து விடுகின்றேன், எல்லா காரியங்களையும் நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்கின்றேன் என்று நம்மை பற்றி சந்தோஷப்படுகிற வேளைகள் அநேகம் உண்டு. ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம். டைட்டானிக் நம்ம டக்குன்னு உடனே நமக்கு சினிமா ஞாபகம் வரும். இல்ல, சினிமா இல்ல, அது உண்மையில் நடந்த ஒரு இன்சிடென்ட். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அது அந்த துறைமுகத்திலே இருந்து கிளம்புகின்றது. 4வது நாள் பனிப்பாறைகளிலே மோதி மூழ்க ஆரம்பிக்கின்றது. ஒரு கப்பல் மூழ்குது அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, சொல்ல முடியுமா? கப்பல் மூழ்குதுன்னு போது அந்த கேப்டன் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய அந்த பர்னர் அல்லது ஸ்டவ் அல்லது அடுப்பு அல்லது அந்த நெருப்பு வரக்கூடிய புகையிலே அதிகமான எரிபொருட்களை போட்டு வெண்மையான புகையை வெளியேற்றுவார். அதற்கு பெயர் நான் ஆபத்தில் இருக்கிறேன், SOS, I am in danger, SOS. அவர் அனுப்புகிறார். அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருந்து வெண்புகை வருகின்றது. எதற்காக வேண்டிய அந்த வெண்புகை வருமான், பக்கத்தில் ஏதாவது கப்பல்கள் போய்கொண்டிருந்தால் they can come for rescue, இவர்களை பாதுகாப்பதற்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள், வந்து காப்பாற்றுவார்கள். அதுதான் அந்த டிஸ்ட்ரெஸ் சிக்னலை பார்த்த உடனே நடக்கின்றது. ஒயிட் ஸ்பிளாஷ், ஸ்மோக்னு கூட சொல்ல, ஸ்பிளாஷ், திக்க புகையில வெளியெடுக்கிறோம். அப்ப அங்க அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்க ஆரம்பிக்கும் போது அந்த கேப்டன் அந்த காரியத்தை செய்கின்றார். 7 மைல் தூரத்தில், 7 மைல் நம்ம ரோடு மாதிரி 7 மைல், 7 நாட்டிக் மைல்ஸ் கடல்களிலே உள்ள தூரம். அந்த தூரத்திலே ஒரு கப்பல் போய்கொண்டிருக்கின்றது. முதலாவது அந்த சிக்னலை பார்த்த கப்பல் சாம்சன் என்ற கப்பல். அந்த கேப்டன் பார்க்கிறார். பார்த்து கொண்ட உடனே அவர் அப்படியே பார்க்கிறாரு. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே விலை உயர்ந்த மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். விலை உயர்ந்த மீன்கள், சீல் மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, அது ஒரு சட்டவிரோதமான காரியம். அவர் செய்து கொண்டிருப்பது சட்டவிரோதமான காரியம். அந்த இடத்துல மீன் பிடிக்க கூடாது. அப்ப அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, டக்குன்னு இதை கண்டும் காணாதது போல என்ன செய்யறாரு, கப்பலை லேசா அப்படி வேற டைரக்ஷன்ல திருப்பிட்டு அவர் பாட்டுக்கு போயிரு. ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்தை பார்த்த பின்பும் அதை பார்க்காதது போல தன்னை மறைத்துக் கொண்டு அவர் சென்று விடுகின்றார். The captain was unmindful of the sinking people. அந்த கப்பலின் தலைவர்
மூழ்கி கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்தும் கூட பார்க்காதது போல சென்று. இரண்டாவது கப்பல் கலிபோர்னியா, அது 14 மைல் தூரத்திலே டைட்டானிக்ல இருந்து இருக்கின்றது. அவர் பார்க்கிறார், வெளியே பார்க்கிறார், the white fumes நிறைய white snash நிறைய வருகின்றது. வெளியே பார்த்தால் தனது கப்பலுக்கு முன்பாகவும் நிறைய ஐஸ்பர்க்ஸ், பனிக்கட்டிகளா இருக்குது. இதுல நான் அந்த கப்பலை நோக்கி போக முடியுமா? He was seeing the difficulties. முடியுமா, அங்க போய் சேர முடியுமா? That is a challenge for me. ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் நான் அந்த கூட்டத்தை நோக்கி செல்ல முடியுமா? இதுல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நெகட்டிவ்ஸ் மட்டும் அவர் பார்த்துட்டு, சரி இன்றைக்கு ராத்திரி தூங்கி விடுவோம், நாளைக்கு காலையில ஒருவேளை நமக்கு இந்த பாறைகள் உருகி இருந்தால், if the waves are clear for me, நம்ம அந்த அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிற கப்பலை நோக்கி நாம் செல்லுவோம் என்று அவர் சொல்லுகின்றார். அவன் படுக்க போகின்றார். அவர் பார்த்தது தனக்கு முன்னால் இருந்த கஷ்டங்களைத்தானே தவிர அழிந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்க்கவில்லை. மூன்றாவது கப்பல் கர்பாத்தியா என்ற கப்பல் 58 மைல்களுக்கு அப்பால் சென்று கொண்டிருக்கின்றது. அப்ப அவருக்கும் அந்த வெண்புகை 58 மைலுக்கு தெரியுமா அப்படின்னா லேசா தெரிஞ்சிருக்கும். பட் he understood that there is some distress for some ship. ஏதோ ஒரு கப்பலுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த ரேடியோ அலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பேசுறதுக்கு அவங்களுக்கு கரையில் இருக்கவங்க பேசுறதுக்கோ எதுக்கோ ஒரு புயல் சின்னம் வருது, ஏதோ இருக்கு. அந்த ரேடியோ அலைகள்ல அவர் ஆன் பண்ணி பார்க்கும் போது ஒரே கூக்குரலின் சத்தம் அங்க கேட்கின்றது, கூக்குரலின் சத்தம் கேட்கின்றது. அப்ப he understood that there is some distress. ஏதோ ஒரு கப்பலில் போகின்றவர்கள் கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் முதல்ல செய்த காரியம் தன் அறைக்குள் சென்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தார். ஆண்டவரே, வாட் ஷுட் ஐ டு? நான் என்ன செய்யட்டும்? லாங் வே, எங்கேயோ ஒரு இடத்துல போக தெரியுது எனக்கு, ஆனாலும் இப்ப நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கின்றார். God said, go there. நீ கிளம்பு, உனக்கு முன்னாடி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் பார்க்காது, பனிப்பாறைகள் ஒரு கப்பலுக்கும் முன்னாடி இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ், கிளம்பி போய் என்று சொன்னதினால் அவர் கப்பலை அந்த டைட்டானிக் ஷிப்பை நோக்கி செலுத்தினார். டைட்டானிக் ஷிப்பை நோக்கி அவர் செலுத்தியதினால் கிட்டத்தட்ட 1200 பேர் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் 705 பேரை அவரால் காப்பாற்ற முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் உலகத்தை நம்மை சுற்றி பார்ப்போம், எப்படி இருக்கு? How things are moving. Distress signal, நிறைய அழிவுகளுக்கான காரியங்கள் நம் பாரதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதை நோக்கி நகர்ந்து என்னால் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நம்ம ஜெபம் பண்றோம், ஏன் நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இந்த கஷ்டங்களை நீக்குவதற்கு கடவுள் என்னை கருவியாக பயன்படுத்துவார். ஒருவேளை ஆத்தும ஆதாயம், நான் சாவு என்று சொன்னது மனிதர்களின் சாவை பற்றியது. ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கான காரியத்தை, ஆண்டவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற காரியத்தை நாம் செய்ய மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த வருஷத்துல நம்ம ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரே, உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, டைட்டானிக் கப்பல் மூழ்கியது போல மூழ்கி கொண்டிருக்கிறது. என்னால் முடிந்தவரை நான் இந்த ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காக நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். ஒருவேளை 1200 பேர் இறந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் 705 பேரை காப்பாற்று. அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு அருள் செய்வார். தியானத்திற்குள்ளாக நாம் செல்வதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட பொழுது சங்கீதம் 116 எடுத்தவங்க யாராவது கொஞ்சம் வேகமா முதல் 8 வசனங்களை வாசியுங்கள். இது ஒரு எப்படிப்பட்ட அதிகாரம் பார்க்கிறோம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன்.
அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கவலற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். சங்கீதம் 116 அந்த 8வது வசனத்தை நாம் திரும்பவும் பார்ப்போம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடலுக்கும் தப்புவித்தீர். 2024 மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது நான் சொன்ன 3 விதமான பாதைகளை பெற்றோம். அந்த பாதைகளிலே நாம் கடந்து வரும்போது இங்கே தாவீது ராஜா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். மிக உயர்வான சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவரை ஆடுகளின் பின்னால் அலைந்த என்னை ராஜாக்களோடு உட்கார வைத்து மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவர் அந்த ராஜரீகம் பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களிலே அநேக கஷ்டங்களை அனுபவித்த பின்புதான் அவர் ராஜாவார். ராஜாவாக இருந்த போது அநேக கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். அவர் இந்த வசனத்தை ரொம்ப சொல்றாரு. ஆண்டவரே, என் ஆத்துமாவை மறந்து, என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடருக்கும் தப்புவித்தீர். ஆத்தும மரணம் என்றால் மரணம் என்றால் நமக்கு தெரியும் சரீர மரணம். சரீர மரணம், சரீரம் என்பது physical structure consisting of flesh, blood and மற்ற காரியங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சரீரம். சரீர மரணத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆத்தும மரணத்தை பற்றி இங்கே அவர் சொல்லுகின்றார். இந்த சங்கீதம் 116 ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது நன்றி தான் அவர் அறிக்கை அடைகிறார். என் வாழ்வில் ஆண்டவரே, அநேக கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தது, என்னை அனுபவித்து பாடிய தாவீதின் சங்கீதம். தாவீது குறிப்பிட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் இந்த குறிப்பிட்ட வசனத்தை சொல்லிட்டார். என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தார். ஆத்ம மரணம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு புதுசா சொல்லி தர வேண்டியதில்லை. இறந்த பின்பு நமது ஆத்மா பல்வேறு ஸ்டேஜஸை தாண்டி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக செல்லும் என்பது முதலாவது செல்லுகின்ற இடம் எங்கன்னு தெரியுமா? பூமிக்கு சரீரத்தை போட்ட உடனே ஆத்மா முதல்ல எங்க போகுது? அந்த சிலுவையிலே தொங்கிய திருடன் ஆண்டவரிடத்தை பார்த்து அறிக்கை, ஆண்டவரே, ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசி. அப்ப அங்க ஆத்மா வாழுகின்ற ஆத்மா வாழ். தாவீது ராஜா நல்ல மனுஷன், சில பாவங்களை செய்த மனுஷன், இருந்தாலும் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவர் சாட்சி சொன்ன அளவுக்கு அந்த தாவீது ராஜா வாழ்ந்த ஒரு மனிதன். ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக அவர் இருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என் ஆத்துமாவை நீர் மரணத்துக்கு தப்புவித்தீர். அப்ப அங்க பார்க்கும்போது யோவான் எழுதிய 3ஆம் நிருபத்திலே 2ஆம் வசனத்திலே, யோவான் 3 யோவான் 2ஆம் வசனத்திலே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்க்கை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுபமாக இருக்க வேண்டும். அப்ப ஆத்ம வாழ்வு என்பது மிக மிக முக்கியமான காரியம். சரீர வாழ்வை விட ஆத்ம வாழ்வு என்பது மிக முக்கியமான காரியம். நமக்கு ஆத்ம மரணத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வதுதான் முக்கியம். ஒருவேளை நாம மரிச்ச பின் நம்ம சரீரமானது மண்ணிலே விதைக்கப்படுகின்றது, நமது ஆத்மா அதற்பின் அக்கினி கடலுக்கு செல்லுமா அல்லது பரதேசுக்கு செல்லுமா? இதை நம்ம அநேக வேளைகள்ல யோசித்து பார்க்கறது, யோசிக்கிறோம். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலே அது எப்பொழுது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். என் ஆத்மா வாழ வேண்டும். ஆத்மா வாழணும்னா நாம் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி பெற்றவர்கள், கடவுளுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக நாம் வாழ்வது நமக்கு அந்த ஆத்ம மரணத்திலிருந்து நமக்கு விடுதலையை தரும். சத்தியத்திலே நடக்க வேண்டும். தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை
பின்பற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும். யோவான் காயுவுக்கு எழுதிய நிருபம், அதுல இந்த காரியத்தை குறிப்பிடுகின்றார். தாவீது கூட சங்கீதம் 56:13 நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பிவியாதிருப்பீர்களோ என்று பாடுகின்றார். ஒருவேளை இன்னைக்கு வருஷத்தின் முடிவை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் இவ்வாறு போட முடியுமா? என் ஆத்துமாவை தேவன் மரணத்துக்கு தப்புவித்திருக்கிறார். யோபுவின் சரித்திரத்தை பார்க்கும்போது யோபு 33:29 தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படு குழிக்கு விலக்குகிறவர்கள் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவரிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார் என எலிகு கூறுகிறார். எனவே ஆத்தும மரணம் என்பதை பற்றி நாம் ஒருவேளை முக்கியமாக சிந்திக்காமல் இருந்தால் கூட தாவீது கூறிய இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது நமது ஆத்மாவை மரணத்திற்கு தப்பிக்கும்படியாக நாம் வாழ தேவன் ஒருவரால் மட்டுமே கூடும். சங்கீதம் 86:13 நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தேன். ஆத்மாவத்தை மரணத்திற்கு தப்புவிப்பது என்பது உன்னதமான காரியம். தாவீது முதலாவதாக அந்த காரியத்தை தான் குறிக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவர் இதுல சொல்லுகிற அறிக்கையிட்ட காரியம் என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தேன். முதல்ல ஆத்மாவை மரணத்திற்கு தப்புவித்த ஆண்டவர் இந்த வருடத்திலே நம்மை அநேக வேளைகளில் கண்ணீரின் பாதைகளில் நாம் நடந்து வந்திருக்கிறோம். என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தேன். நம் தேவன் கரிசனை மிகுந்த தேவன், நமது மீது இரக்கம் கொண்டவர், நமது கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விட்டபடியால் அப்படிதானே அவர் உங்களை விசாரிக்கிறவர்களால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். கண்ணீருக்கு நம்மை தப்புவித்த தேவன், அவர் நம்மை விசாரிக்கிறவர், நமது தேவைகளை எல்லாம் அறிந்தவர். நம் துன்ப வேளைகளை நாம் கண்ணீர் விடும்போது அதற்கு பதிலளித்து நமது கண்ணீர்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக அநேக வேளைகளிலே இருக்கிறார். வேதாகமத்திலே 2 ஆட்களை நான் குறிப்பிடுகிறேன், கண்ணீர் விட்டு அழுது காரியத்தை சாதித்துக் கொண்டவர்கள். முதலாவது பார்க்கும்போது சாமுவேலின் புத்தகத்துல அன்னாள் ஆண்டவருடைய சந்நிதியில போய் வாய் லேசாதான் முணுமுணுச்சான். ஆனா கண்ணீரை ஆண்டவரின் பாதத்திலே விடும்போது ஆண்டவர் அவள் கேட்டபடி அவள் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றினார். ஒண்ணு செஞ்சா அவ ஒரு பொருத்தனை பண்ணி சொல்லிட்டார். ஒருவன் நம்ம இன்னைக்கு எத்தனையோ கஷ்டங்கள்ல போய்கிட்டு இருக்கோம். கஷ்டங்கள்ல இருந்தாலும் நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்தி பொருத்தனை செய்யுங்கள். தேவன் கண்ணீரிலிருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். தாவீது தான் சொல்லுவான், என் கண்ணை கண்ணீருக்கு தப்பு. இரண்டாவது ஒரு ராஜா, எசேக்கியா ராஜா தாங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு, உன் வீட்டின் காரியங்களை சரி. ஒரு ஜோம் பண்றதுக்கு நம்ம சோமலாம இருக்கிறோம் போது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு இப்படி சொன்னா முடிச்சு டெய்லி முடிஞ்சிருச்சு, வீட்டு காரியம் மிகவும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு அவன் அழுதினான். அந்த இடத்திலிருந்து நேராக திரும்பி ஆண்டவருக்கு நேராக அவன் திரும்பி அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு உத்தமமாய் நடந்தேன், எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு அவன் கேட்கிறான். வணக்கசந்து அந்த இதுல அவன் சொல்றதை பார்க்கின்றோம். அந்த துக்கத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவனுக்கு 15 வருடங்களை கூட்டிக் கொடுத்து கண்ணீரை துடைத்த தேவன். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் கண்ணீரோடு கூட அநேக வேலைகளில் குடும்ப காரியங்கள், அலுவலக காரியங்கள், பண விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள்ல கண்ணீரோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த கண்ணீருக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன் வல்லவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றது தாவீது அறிக்கை பண்ணிய விஷயம், என் காலை இடறுவதற்கு தப்புவிக்க. சங்கீதம் 73:2 பார்க்கும்போது, ஆனாலும்
என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகளை சறுக்குதலுக்கும் சற்றே தப்பித்து தப்பிற்று என்று தாவீது சொல்கிறார். கால்கள் தள்ளாடுது என்றால் என்ன அர்த்தம்னா, அது ஒரு பலவீனத்தின் அடையாளம். நம்ம நல்லா ஸ்டெடியா நடக்கணும்ன்றது வேற, கொஞ்சம் தள்ளாடி நடக்கணும் போது உடல்ல நமக்கு பலவீனம் அல்லது உடலிலே சோர்வு இருக்கும் போது ஆண்டவர் அந்த சோர்வை நீக்குவதற்கு நமக்கு வல்லவராய் இருக்கார். சங்கீதம் 94:18 பார்க்கும்போது, என் கால்கள் தள்ளாடுகிறது என்று என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கும். It is the grace of God. ஆண்டவரே கிருபை. அதைத்தான் தாவீது ராஜா உணர்ந்தவனாக சொல்கிறார். என் கால்களை தள்ளாடுதலுக்கு தப்புவித்தீர் என்று சொல்கிறார். பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 3:5-6 வசனங்களை பார்க்கும்போது, அங்கே உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் மொழி இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைவுகள், அப்பொழுது அவரின் பாதைகளை எங்க போனாலும் ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே போனோம்னா உங்களுடைய பாதைகள் சபைப்படும், அவனுடைய கால்கள் இடரா. சங்கீதம் 25:15 என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கிவிடுவார். வலைகள்ல ஸ்னாப்ஸ், வலைகள்ல விழுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அந்த வலைகளில் இருந்தும் தேவன் நம்மை நீக்கி விடுகின்றார். நீதிமொழிகள் 3:26 கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளார். எனக்கு அன்பானவர்களே, நாம் 3 விஷயங்களை இந்த நாளில் பார்க்கின்றோம். ஒன்று, ஆத்தும மரணம். ஆத்தும மரணத்திற்கு நாம் தப்பிக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக வாழ தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அடுத்து கண்கள் கண்ணீருக்கு விலக்கியதாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். நம்முடைய கால்கள் ஆண்டவன் வான்களின் கால்களின் கொடுத்து உறுதியாக ஒரு வளர்ந்த 2024 நாம் கடந்து வந்த பாதையை நான் மீண்டுமாக சொல்கிறேன். பார்க்கும்போது நாம் கண்ணீரோடு கூட அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருக்கும் கஷ்டம் தான், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யும். சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எல்லாருக்கும் ஓரத்துல சில கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் அந்த கஷ்டங்களின் மத்தியிலும் தேவன் கிருபையாய் நம்மை காத்து வந்த தேவன், கிருபையாய் காத்து வந்த தேவன் இந்த புதிய வருடத்தில் நம்மை நுழைய செய்ய போகின்றார். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். யூஸ்வலா நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது, நான் என்னோட அண்ணன் அக்கா 3 பேர் இருக்கும்போது 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி எங்க அம்மா காலையிலே சொல்லிடுவாங்க, இன்னைக்கு மதியம் யாருக்கும் சாப்பாடு கிடையாது, ஃபாஸ்ட், உபவாசம் இருக்கணும். உபவாசம் சும்மா இருக்கக்கூடாது, வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் சாயந்தர குடும்ப ஜெபத்திற்கு வரும்போது நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வரணும். என்ன லிஸ்ட் போட்டு கொண்டு வரணும்? கடவுள் உங்களுக்கு செய்த உபகாரம். இந்த வருஷத்துல கடவுள் என்னென்ன விஷயத்துலலாம் என்னை தப்புவித்தார், என்னை காப்பாற்றினார், என்னை பெருமைப்படுத்தினார், நான் மற்றவர்களுக்கு முன்பாக குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரை நடத்தினார், லிஸ்ட் போட்டு கொண்டு வர. ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் அதை உங்கள் குடும்பங்களிலே பிராக்டிஸ் பண்ண. 31ஆம் தேதி நான் எல்ஐசியில ரிசைன்மெண்ட் பஜாஜ் அலையன்ஸ் கோயம்புத்தூர் அதுல வேலையில சேர்ந்திருந்த பொழுது நைட் 11:30 மணிக்கு நமக்கு சர்ச் சர்வீஸ் ஆரம்பிச்சிடும். பிரைவேட் கம்பெனில நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னா அவங்க விடுவாங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன் 11:30 I will close the office அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டயர்ட். அன்னைக்கு காலையில இருந்து பணி புரிந்து அது ஒரு பார்ட்னர் என்றதுனால ரிசல்ட்ஸை கொடுக்கணும். அப்படி ஒரு டென்ஷனோட வரும்போது என் ரேடியோவை ஆன் பண்ணி கார்ல வரும்போது ரேடியோவில் ஆன் பண்ணும்போது அங்க ஒரு ப்ரோக்ராம், ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமின் பெயர் பட்டியல். பட்டியல் என்னன்னு அந்த ப்ரோக்ராம் அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு 5 மினிட்ஸ்க்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போனேன். பட்டியல் பார்க்கும்போது அந்த வருடத்திலே உலகத்திலே நடந்த முக்கியமான நிகழ்வு 10 நிகழ்வுகள். ஒருவேளை இன்னைக்கு உங்க கையில நான் ஒரு பேப்பரை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டியல் போட முடியுமா என்று கேட்டால், எங்க சர்ச்சில் ஒருத்தர் பண்ணாங்க. பண்ணும்போது உங்களுக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடிய 3 விஷயங்களை எழுதுங்கள் அப்படின்னு. எல்லாரும் 1, 2, 3 எழுதினாங்க. ஒரு தம்பி சொன்னாரு, ஐயா நான் 26 எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா.
நமக்கு செய்கின்ற அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் நம்மை வழி நடத்துகின்றதற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒருவேளை இந்த வருடத்தின் கடைசி நாளாக இருந்தாலும் நாம் அடுத்த மாசத்துல ஏதாவது ஒரு நாளை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க. நன்றி செலுத்தும் நாளாக வைத்து ஆண்டவர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் பட்டியல் போடு. இன்னும் பட்டியல் போட ஆரம்பிக்க. ஆண்டவர் என்னை அந்த விஷயத்துல இது பண்ணாரு, இந்த விஷயத்துல இது பண்ணாரு, இந்த விஷயத்துல பட்டியல் போட்டு பார்க்கும்போது எண்ணிலடங்காத காரியங்கள் செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் புதிய வருடத்திற்குள் நுழைவோம். புதிய வருடம் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமைய உங்களுக்காக நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். எனக்காக வேண்டி நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே அப்பேற்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருவார். ஆமென்.